7th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 7 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். விருந்தோம்பல் பழமொழி 400 மூன்றுரை அறையனார். வயலும் வாழ்வும் தொகுப்பாசிரியர் கீவா ஜெகநாதன். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி கடிதம். திருநெல்வேலி சீமையும் கவிகளும் டி.கே. சிதம்பரநாதர் எழுதிய இதய ஒலி என்னும் நூலிலிருந்து. அணி இலக்கணம். விருந்தோம்பல் எழுதினது மூன்றுரை அறையனார். தமிழரின் பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது விருந்தோம்பல். பாரியின் புதல்வர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியினை இந்த பாடல் கூறுகிறது. மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்திலும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து புகாவாக நல்கினாள். ஒன்றுரா மூன்றிலோ இல். இது என்ன பாட்டு அப்படின்னா, மூன்றுரை அறையினர் எழுதிய பழமொழி 400 உள்ள பாட்டு. மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரியின் மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு இல்லை என்பதை அறியலாம். மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள். ஒன்றுரா மூன்றிலோ இல். மூன்றுரை அறையினார் பழமொழி 400. ஒன்றுரா மூன்றிலோ இல் என்பது பழமொழி. இதன் பொருள் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. பொருள் மாரி மழை, வரந்திருந்த வறண்டிருந்த, புகாவாக உணவாக. மடமகள் இளமகள், நல்கினாள் கொடுத்தாள். மூன்றில் வீட்டிற்கு முன்னுள்ள இடம், திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது. மாரி மழை, வரந்திருந்த வறண்டிருந்த, புகாவாக உணவாக. மடமகள் இளமகள், நல்கினாள் கொடுத்தாள். மூன்றில் வீட்டிற்கு முன்னுள்ள இடம், திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது. நூல்வெளி. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் மூன்றுரை அறையனார். மூன்றுரை அறையனாரின் காலம் கிபி 4. பழமொழி 400 கடவுள் வாழ்த்து பாடலின் மூலம் மூன்றுரை அறையனார் சமண சமயத்தை சேர்ந்தவர் என்பதை அறியலாம். பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கும். பாடப்பகுதி பழமொழி 400 ஒரு பாடல். மதிப்பீடு. மரம் வளர்த்தால் மாரி பெறலாம். நீர் உலையில், நீர் கூட்டல் உலையில். மாரி கூட்டல் ஒன்று, மாரி ஒன்று. வயலும் வாழ்வும். இந்த பாடலிலிருந்து தொகுப்பாசிரியர் கீவா ஜெகநாதன். நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் பிடித்தது நண்டுகள். ஒரு சாணுக்கு ஒரு நாற்று. நெல் தாள்களை மிதிக்க கிழக்கத்தி மாடுகள். குழி அப்படின்னா நில அளவை பெயர். சாண் நீட்டல் அளவை பெயர். மணி முற்றிய நெல். சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சுருள். சீலை புடவை. மடை வயலுக்கு நீர் போகும் வழி. களலுதல் உதிர்தல். குழி நில அளவை பெயர். சாண் நீட்டல் அளவை பெயர். மணி முற்றிய நெல். சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சுருள். சீலை புடவை. மடை வயலுக்கு நீர் போகும் வழி. களலுதல் உதிர்தல். வயலும் வாழ்வும். ஓடையெல்லாம் தாண்டி போய் 1.5 குழி நிலமும் பார்த்து சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி சேத்துக்குள்ளே இறங்குறாங்க. நாத்தெல்லாம் பிடுங்கையிலே நண்டும் சேர்ந்து பிடிக்கிறாங்க. ஒரு சாணுக்கு ஒரு நாற்றுத்தான் ஓடி ஓடி நட்டோமையா. மடமடண்டு மடைவழியே மண்குளிர தண்ணீர் பாய. சாலு சாலா தாழு விட்டு 4 நாளா வளருதம்மா. மணி போல பால் பிடித்து மனதையெல்லாம் மயக்குதம்மா. அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஆளு பணம் கொடுத்து வாரான். சும்மாடும் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார். கிழக்கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதையா. கால்படவும் கதிரு பூரா களலுதையா மணிமணியா. என்னுடைய ஆசிரியர் தொகுப்பாசிரியர் கீவா ஜெகநாதன். நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் உழைக்கும் போது களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடலின் மற்றொரு பெயர் வாய்மொழி இலக்கியம். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்ற நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். நம் பாடப்பகுதி மலையருவி நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல். அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வர். இதற்கு போரடித்தல் என்று பெயர். மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல்லென்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. நாட்டுப்புற பாடல். மதிப்பீடு. உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர். தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம். பொறுத்துக நாற்று நடுதல். நீர் பாய்ச்சுதல். கதிர் அறுத்தல். களை பறித்தல். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. நகரங்களில் பெரும்பாலானவை ஆற்றங்கரைகளில் அமைந்திருந்தன. பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. பாண்டியர்களின் 2வது தலைநகரம் திருநெல்வேலி. திருநெல்வேலியை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்ததால் திருநெல்வேலி என பெயர் பெற்றது. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர்.
திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என கூறியவர் திருஞான சம்பந்தர். தன் பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியை கூறியவர் சேக்கிழார். தன் பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியை கூறியவர் சேக்கிழார். திருநெல்வேலியில் அமைந்துள்ள மலை பொதிகை மலை. பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள். பொதியில் ஆயினும் இமயம் ஆயினும் பதியெழு அறியா பழங்குடி சிலப்பதிகாரம். இதில் கூறப்படும் மலை பொதிகை மலை. பொதியில் ஆயினும் இமயம் ஆயினும் பதியெழு அறியா பழங்குடி சிலப்பதிகார பாட்டு. இதில் கூறப்படும் மலை பொதிகை மலை. திரிகூட மலை என இலக்கியங்களில் வழங்கப்படுவது குற்றால மலை. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் குற்றால மலைவளத்தை திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சியில் பாடியுள்ளார். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் குற்றால மலைவளத்தை திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சியில் பாடியுள்ளார். திருநெல்வேலி பகுதியினை வளம் செழிக்கச் செய்யும் ஆறு தாமிரபரணி. தாமிரபரணி ஆற்றை முன்னோர்கள் அழைத்தது தன் பொருணை. தாமிரபரணி ஆற்றின் கிளையாறுகள் பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனாநதி. பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனாநதி. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு வகிப்பது உழவு தொழில். திருநெல்வேலியில் பயன்பாட்டில் உள்ளது குளற்றுப்பாசனம், கிணற்றுப்பாசனம். நெல் இரு பருவங்களில் பயிரிடப்படுகிறது. வாழை பயிரிடப்படும் இடங்கள் ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி. திருநெல்வேலியில் விளையும் வாழைத்தார்கள் கேரளா மற்றும் கர்நாடகாவிற்கு ஏற்றுமதி ஆகிறது. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் திருநெல்வேலி. கடலோர உள்நாட்டு மீன்பிடி தொழில் திருநெல்வேலியில் சிறப்பாக நடைபெறுகிறது. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொர்க்கை துறைமுகம் அமைந்துள்ளது. கொர்க்கையில் முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெறுகிறது. கொர்க்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலக புகழ் பெற்றது. முத்துபடு பரப்பில் கொர்க்கை முன்றுரை நற்றிணை. முத்துபடு பரப்பிற் கொர்க்கை முன்றுரை நற்றிணை. கொர்க்கையில் பெருந்துறை முத்து அகநானூறு. கொர்க்கையில் பெருந்துறை முத்து அகநானூறு. முத்துக்களை விரும்பி வாங்கியவர்கள் கிரேக்க, ரோமாபுரி நாடுகளைச் சார்ந்த யவனர்கள். நெல்லையில் நெல்லையப்பர் கோவில். திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே. தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே. தேவாரத்தில் திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். திருநெல்வேலியில் உள்ள ஒரு தெரு காவற்புரை தெரு. காவற்புரை என்றால் சிறைச்சாலை. அரசால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்படுவர். மேல வீதியை அடுத்து கூளைக்கடை தெரு. கூலம் தானியம் கூலக்கடை தெரு. மருவி கூளைக்கடை தெரு. அக்கசாலை அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு. நெல்லையின் மேற்கே பேட்டை என்னும் ஊர். வணிகம் நடைபெறும் பகுதி பேட்டை. பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம். பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம். நின்றசீர் நெடுமாறனின் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர். நின்றசீர் நெடுமாறனின் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர். நாயக்க மன்னரின் தளவாயாக விளங்கிய அரியநாதரின் வழித்தோன்றல் வீரராகவர். வீரராகவரின் பெயரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம். வீரராகவரின் துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயரில் அமைந்த ஊர் மீனாட்சிபுரம். வீரராகவரின் துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயரில் அமைந்த ஊர் மீனாட்சிபுரம். கோட்டைகள் இருந்தமைக்கு சான்று பாளையங்கோட்டை, உக்கிரன் கோட்டை, செங்கோட்டை. பொதிகை மலையில் வாழ்ந்தவர் அகத்தியர். திருநெல்வேலியில் பிறந்தவர்கள் மாரோகத்து நப்பச்சலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூட ராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர். அயல் நாட்டவரான போப் வீரமாமுனிவர் கால்டுவெல்லை தமிழின்பால் ஈர்த்த பெருமை திருநெல்வேலிக்கு உண்டு. முற்காலத்தில் திருநெல்வேலியின் பெயர் வேணுவனம். வேணுவனம் என்றால் மூங்கில் காடு. மூங்கில் நெல் அதிகமாக விளைந்தமையால் அந்த பகுதிக்கு நெல்வேலி என பெயர் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறுவர். ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரை திருநெல்வேலி, கிழக்கு கரை பாளையங்கோட்டை. இரட்டை நகரங்கள் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு பாளையங்கோட்டை. கல்வி நிலையங்கள் அதிகமாக இருப்பதால். மதிப்பீடு திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடியுள்ளார். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. பொறுத்துக தன் பொருணை தாமிரபரணி. அக்கசாலை பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். கொர்க்கை முத்து. திரிகூடமலை குற்றாலம்.
திருநெல்வேலி சீமையும் கவிகளும். பாரதியார் எட்டயபுரம். கவிமணி கன்னியாகுமரி நாஞ்சில் நாடு. கடிகைமுத்து புலவர் எட்டயபுரம். வேங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்களை பாடியவர் கடிகைமுத்து புலவர். தாமிரபரணியும் சிற்றாரும் கலக்குமிடம் சீவலப்பேரி என்ற முக்கூடல். முக்கூடல் பள்ளு என்ற பிரபந்தம் முக்கூடலை பற்றியது. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. இந்த அடிகள் கூறுவது குடியானவர்களுக்கு இடி முழக்கம்தான் சங்கீதம். சுமார் 300 வருடங்களுக்கு முன் மதுரையிலிருந்து நெல்லை வந்தவர் பலபட்டடை சொக்கநாத புலவர். நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள காந்திமதி தாயை தரிசித்தவர் பலபட்டடை சொக்கநாத புலவர். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகின்ற வழியில் 18வது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் அமைந்துள்ளது ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் பிள்ளை பெருமாள். ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதாரமான ஆழ்வார் திருநகரி உள்ளது. ஆழ்வார் திருநகரியின் பூர்வ பெயர் திருக்குருகூர். நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை வெளியிட்ட இடம் 1000 தமிழ்ப்பாட்டு என்ற திருவாய்மொழி. நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை வெளியிட்ட இடம் 1000 தமிழ்ப்பாட்டு என்ற திருவாய்மொழி. கொற்கை முத்தை பற்றி பாடியவர் முத்தொள்ளாயிர ஆசிரியர். காயல்பட்டினத்தில் 250 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் வள்ளல் சீதக்காதி. வள்ளல் சீதக்காதியின் கப்பல்கள் பல தேசங்களுக்கும் சென்று வர்த்தகத்தின் மூலம் மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தன. தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தவர் வள்ளல் சீதக்காதி. வள்ளல் சீதக்காதி இறந்தபோது புலவர்கள் இதயத்தில் இடி விழுந்தது. பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதலத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு கோமான் அழகர் மால் சீதக்காதி கொடை கரத்து சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே. சீதக்காதி இறந்தபோது நமச்சிவாய புலவர் எழுதியது. திருப்புகழை பாடியவர் அருணகிரிநாதர். ஏரி நீர் நந்தவனங்களில் கட்டி கிடப்பதால் சேல் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூஞ்செடிகளை அழிக்கவும் தலைப்பட்டன என்று பாடியவர் அருணகிரிநாதர். இக்காலத்தில் காவடி சிந்து பாடப்படுவது கழுகுமலை முருகன் மேல். காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். அம்பாள் கோமதி தாயின் சிவதலம் உள்ள இடம் சங்கரன் கோவில். வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உன்னை கூடாதென்பார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே என கோமதித்தாயை பாடியவர் திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர். சங்கரன் கோவிலுக்கு வடக்கே 8 மைலில் உள்ளது கருவைநல்லூர். வேறு பெயர் கிரிவலம் வந்த நல்லூர். கருவைநல்லூர் அல்லது கிரிவலம் வந்த நல்லூர் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்று பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதி போன்ற 3 நூல்களை எழுதியுள்ளார். திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்று பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதி. கவி இல்லாமலேயே மனதை கவரக்கூடிய இடம் குற்றாலம். சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன் குற்றாலத்திற்கு வந்தவர் திருஞான சம்பந்தர். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறை கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. மாணிக்க வாசகர் குற்றாலத்தை பற்றி பாடியது. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத் துறைகின்ற கூத்தா உன் குறை கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. மாணிக்க வாசகர் குற்றாலத்தை பற்றி பாடியது. உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்தது குற்றால குறவஞ்சி. 250 ஆண்டுகளுக்கு முன் குற்றாலத்துக்கு கிழக்கே 2 மைலில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து திரிகுட ராசப்ப கவிராயர் பாடிய நூல் குற்றால குறவஞ்சி. கயிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே கனக மா மேருவென நிற்கும் மலை அம்மே துயிலும் அவர் விழிப்பாகி அகிலமெங்கும் தேடும் தூங்கர் திரி கூடமலை எங்கள் மலை அம்மே. குறி சொல்லும் பெண் குற்றால மலையின் பெருமையினை கூறுவது. திருநெல்வேலி சீமை எனப்படுவது இன்றைய திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் இணைந்த பகுதி. நூல்வெளி. இந்த கட்டுரை ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது. டிகேசி எனப்படும் டி.கே. சிதம்பரனார் வழக்கறிஞர் தொழில் செய்தவர். தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ் பெற்றவர் டிகேசி. தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூடங்கள் நடத்தி வந்தவர் டிகேசி. டி.கே. சிதம்பரனார் புகழப்படுவது கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். நம் பாடப்பகுதி இவரது இதய ஒலி என்னும் நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது.